ஹாய் கைஸ், நான் உங்கள் டிஎன்பிசி தமிழச்சி. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2 விதி பார்க்க போகிறோம். மகர ஈற்று புணர்ச்சி ஒன்று, இயல்பீறு விதி இரு புணர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டு புணர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சேர்த்தெழுதுக பார்த்தீங்க அப்படின்னா 2 சொற்கள் இணைஞ்சு சேர்த்தெழுதுவோம், சரிங்களா? அப்போ 2 சொற்கள் இணையும் போது என்னென்ன விதி வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விதி மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதிகளில் ஏதாவது 2-3 விதிகள் சேர்ந்து தான் அந்த 2 வார்த்தையுமே சேரும், சரிங்களா? அதனால் இப்போ குற்றியலுகர புணர்ச்சிக்கு ஒரு ஃபார்முலா சொன்னீங்களே, அதை மட்டும்தான் யூஸ் பண்ணி அந்த 2 வார்த்தையில சேர்க்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய விதிகளை வச்சும் நம்ம அந்த வார்த்தையை சேர்க்கலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோட கான்செப்ட். அதனால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாகவே இருக்கும். அதனால் எல்லா வீடியோஸும் பாருங்கள், சரிங்களா? நல்லாயிருக்கும், உங்களுக்கு புரிகிற மாதிரியே ஈஸியாக நடத்திருப்பேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி நடத்தினேன், என்ன புரியுதா புரியலை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகர ஈற்று புணர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து இம் அப்படிங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சொல் வருமொழியோட எப்படி புணர்ச்சி செஞ்சு இணையும் அப்படிங்கிறதான் மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டெஃபனிஷன் என்னென்னா, நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும்போது அச்சொல் 3 நிலைகளில் புணரும். அதாவது இம் அப்படிங்கிற எழுத்தில் முடிஞ்சிருக்க சொல்லு நிலைமொழியாக இருக்கும் பொழுது வருமொழியோடு சேரும் பொழுது ஒரு 3 நிலைகளில் புணரும். அது என்ன அப்படின்னா, மகரமை கெட்டு புணரும், மகரமை கெட்டு புணரும். அதாவது நிலைமொழி எழுத்துல இம் முடிச்சுன்னா அது கெட்டு வருமொழியோட இயல்பாவே புணருன்றாங்க. 2வது நிலை பார்த்தீங்க அப்படின்னா, மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றி புணரும் அப்படிங்கிறது ரூல்ஸ். 2வது நிலை. அதுல காலம் ப்ளஸ் கடந்தவன். இதில் காலம் அப்படிங்கிற நிலைமொழியில் இம் அப்படிங்கிற மகரமை கெட்டுருச்சு அப்படின்னா வருமொழியில் முதல்ல தொடங்கக்கூடிய எழுத்தை பாருங்க, க ச த ப வரிசையில் தொடங்குச்சு அப்படின்னா அதோட இணை எழுத்து தான் வரணும். அதான் இம் மறைஞ்சோன காவோட இணை எழுத்தான இங் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதனால தான் மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றி புணரும். வருமொழியில் தொடங்கக்கூடிய எழுத்தோட தான் இணை எழுத்து தொடரும் புணரும். அடுத்து பாருங்க, மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணரும். பழம் கூட்டல் தோல். இதுல பழம் அப்படிங்கிற நிலைமொழியில இம் அப்படிங்கிற மகரமை கேட்டுருச்சு அப்படின்னா இங்க பாருங்க, தோல் அப்படிங்கிறது காசாத வரிசையில தொடங்கக்கூடிய ஒரு எழுத்து. ஸோ அதோட வல்லொற்று எழுத்து இத் அப்படிங்கிறது சேர்ந்து புணரும். இதுதான் மகர ஈற்று புணர்ச்சி. ஒரு 3 நிலைகளில் புணரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான விதி என்ன அப்படின்னா, மவ்வீறு ஒற்று ஒழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 எழுத்துக்கள்னே வருது, 2 வார்த்தைகள் சேரும் பொழுது இதில் கொடுக்கப்பட்ட விதிகளை மட்டும்தான் உணர்ச்சியாகி சேருமா அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்த விதிகளையும் நம்ம இதில் சேர்த்து தான் நம்ம இணைக்க முடியும். புணர்ச்சினாலே அதுதான், சரிங்களா? இப்போ மவ்வீறு ஒற்றொழிந்து மீனிங் பார்த்துடலாம். மவ்வீறு ஒற்றொழிந்து அப்படின்னா பாடம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பாடத்தில் இம் அப்படிங்கிறது மவ்வீறு, அதாவது பாடம் அப்படிங்கிற நிலைமொழியில் கடைசி எழுத்து ஈராக இருக்கக்கூடிய எழுத்து இம்ங்கிற எழுத்து. அது ஒற்றழிந்து, இம் அப்படிங்கிறது எனது மெய்யெழுத்து. இதுக்கு மெய்யெழுத்துக்கு இன்னொரு பேர் என்ன, ஒற்றெழுத்து. அது ஒழிந்து உயிரீறு ஒப்பம். உயிரீறு ஒப்பம் அப்படின்னா இம் போனதுக்கப்புறம் பாட அப்படின்றது இந்த டேவை இட்டு கூட்டல் ஆன்னு பிரிப்போம். அப்போ என்ன ஆகுது, கடைசியில் அ சவுண்டில் முடியுதா, அப்போ உயிரீறு ஒப்பவும். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வருமொழியில் கசதப வரிசையில் தொடங்குச்சுன்னா அதுக்கு இணை எழுத்தான மெல்லெழுத்து புணரும். இல்லை அப்படின்னா வல்லினம் மிக்கு புணரும். சப்போஸ் வரல அப்படின்னா அது இயல்பாகவே பாட வேலை அப்படின்னு புணர்ந்துருக்கு. அப்போ வா வரிசை எதில் வருது, இடையின எழுத்துல வருது. ஸோ பாட வேலை அப்படிங்கிறது இயல்பாகவே தெரிஞ்சிருக்குது. இங்கே பாருங்க, காலம் கடந்தான் தான் இது. இந்த விதியை ஃபுல்லாக இதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம். பாரு, காலம் கடந்தவன். காலம் மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனவா திரிபவும் ஆகும். காங்கிறது என்னது, வள்ளின் எழுத்து. அதுக்கு இணை எழுத்து என்னது, இங்கு. ஸோ அதுதான் காலம் கடந்தவன் அப்படிங்கிறதா. இந்த விதியை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்க, மகரமே கேட்டு வல்லினம் மிக்கு புணரும். பழம் கூட்டல் தோல். இதில் இம் மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படிங்கிற விதிப்படி பழ கூட்டல் தோலுங்கிறது வந்திருக்குது. ஆனால் இத்துங்கிறது என்னென்ன, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படிங்கிற விதிப்படி இத் அப்படிங்கிறது வரும், சரிங்களா? இதுக்கு பின்னாடி நம்ம இயல்பீறு
அடுத்து இயல்பீறு விதியீறு அப்படிங்கிற புணர்ச்சியை பார்த்தீங்கன்னா இந்த விதி உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? இந்த மகர ஈற்று புணர்ச்சிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பமும். அப்போ அந்த இம் போனதுக்கப்புறம் வருமொழி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் 3 நிலைகளில் நீங்கள் விதியை யூஸ் பண்ணி போடணும். சரிங்களா? வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட விதி. புரியுதா? இயல்பீறு விதியீர் புணர்ச்சி பார்க்கலாம். இயல்பீறு விதியீர் அப்படிங்கிறது பார்த்தீங்க டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க. இயல்பீறுனா என்ன? நிலைமொழியில் கடைசி எழுத்து வருமொழியோட எந்தவித மாற்றமும் இன்றி, அதாவது ஒரு எழுத்து சேர்ந்தோ ஒரு எழுத்து கெட்டு போயோ ஒரு எழுத்து திரிந்தோ வருமொழியோட சேராமல் இயல்பாகவே புணர்ந்துச்சு அப்படின்னா அது இயல்பீருன்னு சொல்கிறாங்க. விதியீறு அப்படின்னா ஏதாவது ஒரு விதி, அதாவது உயிர் மேல் உடல் மேல் உயிர் ஒன்றுபது இயல்போ இல்லை உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற ஏதோ ஒரு விதிப்படியோ வந்துச்சு அப்படின்னா அது விதியீராகவோ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா டெஃபினிஷன் பார்த்தோம்னா புரியும். இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் க ச த ப என்னும் வல்லின மெய்களை முதலில் கொண்ட வரிமொழிச்சொல் சேரும்போது அவற்றிடையே வல்லொற்று மிகுந்து புணரும். அதாவது க ச த ப இந்த 4 எழுத்துல வல்லொற்று அப்படின்னா இக்கு இச்சு இத்து இப்பு இந்த எழுத்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இயல்பீறு என்பது இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம். இப்போ பள்ளி கூட்டல் தோழன், இது பள்ளித்தோழன் அப்படின்னு வந்திருக்குது. இப்போ பள்ளிங்கிறது சாதாரண ஒரு சொல், இதில் எந்த ஒரு எழுத்தோ மாற்றமோ தெரிஞ்சோ கெட்டோ வரல. அப்போ அந்த சாதாரண சொல் தோழன் அப்படிங்கிற எழுத்தோட சேர்ந்து புணரும். அதுதான் இயல்பீறு. அப்படி சேரும் பொழுது பாருங்க, நிலைமொழியோட வருமொழி சேரும்பொழுது இந்த வருமொழியோட முதல் எழுத்து எது? க ச த ப வரிசையில் வரக்கூடிய ஒரு எழுத்தா? தா வரிசையில் வரக்கூடிய ஒரு எழுத்து. அப்படி வரும்போது கசதப மிகும் இத் அப்படிங்கிற ஒற்றெழுத்து சேர்ந்து புணரும். அடுத்து பாருங்க, விதியீறு அப்படின்னா நிலம் கூட்டல் தலைவர். நிலம் கூட்டல் தலைவரில் இம் மறைஞ்சு நில கூட்டல் தலைவர் அப்படின்னு வருது. இப்போ தான் நம்ம மகர ஈற்று புணர்ச்சி பார்த்தோம் இல்லையா? மவ்வீறு ஒற்றொழிந்து. அப்போ இங்கே அந்த விதியை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ நிலம் கூட்டல் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நில கூட்டல் தலைவர் அப்படின்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல்பாகவோ விதியாகவோ இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் லாங்கிறது என்னது? இல்லு கூட்டல் ஆ. சரியா? அப்போ ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி தா கசதபல வரக்கூடிய ஒரு தா வரிசையில் வரக்கூடிய ஒரு சொல் வந்திருக்கனால அங்கே வல்லினம் மிகும். அதனால தான் நிலத்தலைவர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திரைப்படம், திரை கூட்டல் படம்ங்கிறது திரைப்படம் வந்திருக்குது. சரிங்களா? அதே மாதிரி தான் இயல்பினும் விதினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும். இதில் திரைப்படத்தில் என்ன இருக்குது? திரை ரை அப்படிங்கிறது இர் கூட்டல் ஐ. அப்போ ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது? பா அப்படிங்கிற கசதப வரிசையில் வரக்கூடிய பாங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல் வந்திருக்கனால இப் அப்படிங்கிற அதோட வல்லொற்று உணர்ந்திருக்குது. அடுத்து பாருங்க, மரக்கலம் அதே தான். மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படிங்கிற விதிப்படி இம் மறைஞ்சிருது, மர கூட்டல் களம்னு வரும். அடுத்து இயல்பினும் விதினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் அப்படிங்கிற விதிப்படி இக்கு சேர்ந்து மரக்கலம் அப்படிங்கிற ஒரு சொல் வருது. புரியுதா? இதை ஏன் மகர ஈற்று புணர்ச்சியை ஃபர்ஸ்டே சொன்னேன்னு தெரியுதா? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது மவ்வீறு ஒற்றொழிந்து உயிர் ஒப்பம் எப்படி அப்படின்னு சொன்னால் அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும். அதை முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த விதி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இயல்பீறு விதியீறு புணர்ச்சிக்கான விதி என்ன அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் விதவாதன மண்ணே அப்படிங்கிற நன்னூல்ல 165வது இதில் இருக்குது. அதே மாதிரி மகர ஈற்று புணர்ச்சியோட விதி என்ன அப்படின்னா மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும், அதுக்கப்புறம் வன்மைக்கு இனபா திரிபவுமா இல்லை மகரம் மெய் கெட்டு மட்டும் அது சாதாரணமாக புணருமா, அடுத்து வல்லின எழுத்து மிகுந்து புணருமா அப்படிங்கிறது வருமொழியை பொறுத்து தான் அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.